ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நம்மளோட சில்ட்ரன்ஸ்க்கு வந்து எப்படி நம்ம ஃபோனை வந்து அவாய்ட் பண்ணலான்ற டிப்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எடுத்ததுமே அவங்க வந்து ஃபோனை வந்து கண்டிப்பாக மறக்க மாட்டாங்க. இப்போ இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் ஃபோன்னா ரொம்ப 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 அதில் தான் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதை நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணலான்னா, குழந்தைங்களுக்கு எப்போவுமே கலர்ஃபுல்லாக ஏதாச்சும் இருந்தால் ரொம்ப அட்ராக்டிவாக விரும்புவாங்க. ஃபோனில் அப்படி கலர்ஃபுல்லாக இருக்கிறனால தான் அவங்களுக்கு அந்த ஃபோன் மேலே ஃபோக்கஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அதை நான் எப்படி அவாய்ட் பண்ணலான்றதை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். எடுத்ததுமே அவாய்ட் பண்ண முடியாது. கொஞ்சமாக நீங்கள் வந்து அவங்க ஒரு 40 மினிட்ஸ் விளையாடுனாங்கன்னா அதை நீங்கள் ரெடியூஸ் பண்ண பாருங்கள். ஃபோனில் குழந்தைங்க விளையாடினா அது ரொம்ப ரொம்ப கெடுதல்ன்றது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஃபோன் கொடுக்காதீங்க. கொடுங்க, கொஞ்ச நேரம் கொடுங்க. பட் ஆனால் கேம்ஸ் வந்து ஃபோனில் விளையாட விடாதீங்க. ஏதோ வீடியோஸ் பார்த்தா பரவாயில்ல, ஒரு ரைம்ஸ் கேட்டால் பரவாயில்ல, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் ஃபோனில் கேம்ஸ் விளையாட விடாதீங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு கேம்ஸ் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். இந்த லீவில் வேறு நம்மளை நச்சுடுத்துட்டே இருப்பாங்க ஃபோன் கேட்டு. நீங்கள் வந்து அதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா, இது வந்து இந்த க்யூப் கேம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து இது பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்மளுமே இது விளையாடினா இது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த க்யூப் கேம் வாங்கி வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு பழகுங்க. அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோனை மறந்து இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுறதுக்கு அவங்க பழகுவாங்க. இதனால் அவங்களுக்கு எந்த எந்த பாதிப்பும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர். பாய்.